எடப்பாடி பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட்டிட்டாங்கிறாரு. எங்க கூடினாரு? ட்ரெடிஷனல் அதிமுக வாக்கு, முக்குலத்தோர் வாக்க ஓபிஎஸ் இழந்துட்டார். ஒரு கட்சியை 2வது இடத்துக்கு நிறுத்தி வைக்கக்கூடிய சக்தி வன்னியர் சமுதாயத்துக்கு உண்டு. சும்மா களம் தெரியாம ஏசி ரூம்ல இருந்து இங்க அரசியல் விமர்சனம் பேசிட்டு இருப்பான்ல, அவன் பேசிட்டு இருப்பான். நீங்க மட்டும் மோடிக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் அல்லாதவர்கள் எதிர்ப்புன்னு சொல்லும் போது நான் ஏன் உங்களுக்கு கொங்கு வேளாளர் அல்லாதவர்கள் எதிர்ப்புன்னு ஜாதிய முரண்பாடு இருக்குங்கிறத சொல்லக்கூடாது? சட்டப்படி இதுல என்ன தப்பு இருக்குது? உங்களை காப்பாத்தினது 10.5 காப்பாத்திருக்கு. தேமுதிக அலையன்ஸ் உங்களுக்கு டேக்கன் ஃபார் கிராண்டட் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. 5% ஓட்டுக்கு சீட்டு கேட்பாங்க, பாமகவோட அதிக சீட்டு கேட்பாங்க. உங்க அடியில பாமக வந்தா 13% காலியாகிறது காரணம் ஓபிஎஸ் நீக்கம் தான் காரணம். ஒற்றை தலைமை ஆனதுதான் காரணம். ஆனா நீங்க அசம்பிளி பார்லிமெண்ட்னு இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்துட்டு இருக்கிறாரு. சீமான் விஜய் எல்லாம் அதுக்குள்ள போய் கனவு தான் காணணும் தவிர ஓட்டு வராது. அது திமுக காங்கிரஸுக்கு தான் அங்க போகும். அண்ணாமலை வந்ததுமே சுற்றுப்பயணம் அடிப்பாரு, கிராம பகுதிகளுக்கு போவாரு, எடப்பாடியை பலகீனப்படுத்துவாரு. மோடி ஒட்டுண்ணி காங்கிரஸ் அடிச்சனால தானே ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிருக்காரு. சீமான் அதுதானே சொல்றாரு. ரெட்டையில ஓட்டே போலரைசேஷனோ பணமோ உதயசூரியனுக்கே போயிட்டு எடப்பாடியை நம்பி கூட்டணி வச்சா அரசியல் விமர்சகர்களுக்கு சொல்றேன், மக்களுக்கு தெரியும். நீங்க பேசுறதுதான் பெரிய வேத வாக்கு இல்ல. ரவீந்திர சாமி பேசுறதுதான் வேத வாக்கு இல்ல. சீமான் போலரைசேஷனுக்கு பயப்படாம நின்னாப்புல, அவன் ஹீரோ. போலரைசேஷன் பயந்து விஜய் ஓடுனாப்புல. அப்போ ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமியை சீமான் ஏற்றுக்க தயாரில்லை. விஜய் அரசியல் களத்துக்கு கமலஹாசன் மாதிரி பார்ட் டைமா கட்சி ஆரம்பிச்சுட்டு இடைத்தேர்தல் உள்ளாட்சியர்ல கண்டஸ்ட் பண்ணாததும் எடப்பாடி கிட்ட பேரம் பேசி நோட்டுக்கு சீட்டுக்கும் விலை போறதுதான் விஜய்க்கு திட்டம்னு எடப்பாடியோட கூட்டணி போனா சிவாஜி பல நிரூபிக்காத சிவாஜி ஜானகி ஆதரிச்சு சினிமா மார்க்கெட்டும் காலியாகி இமேஜும் காலியான மாதிரி தனக்கு ஒரு நிலைமை வரும்னு விஜய் அச்சப்படுவார். விஜய் எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டு தானே எடுத்தாரு. விஜய் எல்லாம் நக்கல் நையாண்டி பண்ணி தானே எடுத்தாரு. எப்படி 6.8 எடுத்தாரு? இதைத்தான் அரசியல் விமர்சகர்கள் ஆயணும். நீங்க சீமான கத்தி பேசுறாரு கிண்டல் பண்ணுனா அவர் உங்களை அரசியல் அடிக்கத்தானே செய்வாரு. நீங்க விலை போறதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு தனிச்சு இருக்கக்கூடிய துணிச்சல் இல்ல. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு நேர்காணல். என்ன அப்படின்னு சொல்லணும்னா, எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் காலத்துக்கு சரி சொல்லப்போனால் ஒரு கொஞ்சம் இடைவேளைக்கு பிறகு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ப்ரெஸ் மீட்ஸ் ஆகட்டும், பேட்டிகள் ஆகட்டும். ஏன்னா அந்த இடைப்பட்ட காலத்தில் சீமான் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் அவங்களுடைய பேட்டிகள் அரசியல் கொஞ்சம் உயர்ந்த மாதிரி இருந்துச்சு. மீண்டும் ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்குள்ளே அவர் வந்துட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. அவர் ஒரு ஆர்கனைசர். அவருக்கு அரசியல் சந்தர்ப்ப சூழ்நிலை தெரியும். அவர் சொல்றது சரிதானே. ரெட்டையில சின்னத்தில் அவர் பிரச்சாரம் பண்ணி 20% வாக்கு எடுத்திருக்கிறார். முன்னோட 1% வாக்கு அதிகம். அது உண்மை. அந்த ஃபேக்டர் நம்ம ஒத்துக்கிட்டு தானே போனோம். என்ன நம்ம அதில் மாறுபடுறோன்னா, ட்ரெடிஷ்னல் அதிமுக வாக்கு இழந்துட்டார். ட்ரெடிஷ்னல் அதிமுக வாக்கு முக்குலத்தோர் வாக்கை ஓபிஎஸ் இழந்துட்டார். பன்னீர் தினகரனால ஏற்கனவே இழந்தாலும் கூட ஓபிஎஸ் தான் பெரிய அளவில் இழந்துட்டார். ஒற்றை தலைமை ஆனதுல பெரிய அடி விழுந்துட்டு அந்த கட்சிக்கு. இது பார்லிமெண்ட் வேற, அசம்பிளி வேறன்னு சொல்றாரு. இல்ல 10.5 வந்த வாக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ங்கிற அந்த இதுல வரல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் 10.5 கொடுத்தாரேன்னு சேலத்துல 38% போட்டுட்டான். பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான். சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்புலையும் 10.5 கொடுத்தாரையான்னு ஒரு கம்யூனிட்டியை ஃபுல்லா திரண்டு போட்டுட்டாப்புல. ஒரு கட்சியை 2வது இடத்துக்கு நிறுத்தி வைக்கக்கூடிய சக்தி வன்னியர் சமுதாயத்துக்கு உண்டு. வன்னியர் சமுதாயம் எடப்பாடி 2வது இடத்துக்கு நிறுத்தி வச்சிருக்குது. இதுதான் உண்மை. பார்லிமெண்ட் அசம்பிளி எல்லாம் சும்மா களம் தெரியாம ஏசி ரூம்ல இருந்து அரசியல் விமர்சகர்கள் பேசிட்டு இருப்பான்ல, அவன் பேசிட்டு இருப்பான். பட் உண்மைதான். இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான். 39 மக்களவைக்கு தான் எலெக்ஷன் நடந்தது. அது சட்டமன்ற எலெக்ஷன் 234 சட்டமன்றத்துக்கு நடந்தது. அதை மட்டும் வெளிப்படையா தெரியுமே தவிர அவனுக்கு இந்த நுணுக்கெல்லாம் தெரியாது. அவர்களுக்கு இந்த நுணுக்கம் எல்லாம் தெரியாது. எடப்பாடி பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட்டிட்டாங்கிறாரு. எங்க கூடினாரு? 1% கூடியிருக்குன்னு சொல்லி கூடினாரு. அதை ஒத்துக்கிட்டு தானே பேசுறேன் தம்பி. எந்த இடத்துல கூடினாருன்னு கேட்கிறேன். கள்ளக்குறிச்சியில கூடினாரு, நாமக்கல்ல கூடினாரு, சேலத்துல கூடினாரு.
ஏன் தர்மபுரியில் டெபாசிட் இழக்கக்கூடியவர் கூட 23% எடுத்துட்டாரா தர்மபுரியில்? வட தமிழகத்தில் கூடினாரு. வட தமிழகத்தில் ஓபிஎஸ் நீக்கம் பெருசா பாதிக்கல. தென் தமிழகத்திலையும் மேற்குலையும் பாதிச்சுட்டார். மேற்குல வந்து கொங்கு வேளாளர் அல்லாதவர்கள் வெளியேறிட்டாங்களே. நீங்க மட்டும் மோடிக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் அல்லாதவர்கள் எதிர்ப்புன்னு சொல்லும் போது நான் ஏன் உங்களுக்கு கொங்கு வேளாளர் அல்லாதவர்கள் எதிர்ப்புன்னு ஜாதிய முரண்பாடு இருக்குங்கிறத சொல்லக்கூடாது? சட்டப்படியில் என்ன தப்பு இருக்குது? சட்டப்படியில் எந்த தப்பும் கிடையாது. பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி ஒரே இலையில் எடப்பாடி ஒரே இலையில் பன்னீர்செல்வம்னு இருக்கும்போது பிற ஜாதிகளும் அதிமுக ரெட்டையிலேயே கொங்கு மண்டலத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ பிற ஜாதிகள் மத்தியில் பன்னீர்செல்வம் நீக்கத்தால் பெரிய பாதிப்பு. நாடார் பகுதியில் நாடார்கள் வந்து நீங்களாம் நினைக்கிற மாதிரி இல்லை, பன்னீர் மேலே ஒரு பற்றுதலும் ஒரு மரியாதை இருக்க, ஒரு நல்லா கண்ணி பண்ணியிருப்பாருன்னா காமராஜ் மாதிரி வந்திருப்பான்னா சொல்லக்கூடிய சூழலில் இருந்து இப்போ ஒற்றை தலைமையில் நீங்கள் வந்து அங்கே 4%, 8%ன்னு போயிட்டீங்க. உங்களை காப்பாற்றினது 10.5 காப்பாற்றி இருக்குது. உங்களை காப்பாற்றி விட்டது தேமுதிக கூட்டணி உங்களை காப்பாற்றி இருக்குது. பாராளுமன்றம் டு பாராளுமன்றம் தான். ஆனால் இவ்வளவு இதுகளும் உள்ளுக்குள்ளே இருக்குது. நாங்கள் தான் காப்பாற்றி விட்டோம்னு சொல்லக்கூடிய தேமுதிக 5% இடத்துக்கு உங்களுக்கு சீட்டு கேட்பாங்க. தேமுதிக அலையன்ஸ் உங்களுக்கு டேக்கன் ஃபார் கிராண்டட் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. 5% ஓட்டுக்கு சீட்டு கேட்பாங்க. பாமகவோட அதிக சீட்டு கேட்பாங்க உங்க அணியில் பாமக வந்தா. பாமகவுக்கும் தேமுதிகவுக்குள்ள பிரச்சனை. மீண்டும் பாமக எடுக்க நினைச்சீங்கன்னா அங்கே வெடிக்கும். தேமுதிக என்ன நினைக்கிறாங்க? என்டிஏ கூட போனால் தென் மாவட்டத்தில் ஜெயித்திரலாம்னு நினைக்கிறாங்க. பாமக என்ன நினைக்குது? அதிமுகவோட போனால் வட மாவட்டத்தில் ஜெயித்திரலாம்னு நினைக்கிறாங்க. எலியும் பூனையுமா மோதிக்கிட்ட 2 கட்சிகள் மத்தியிலேயே என்டிஏல இருக்கக்கூடிய பாமக மத்தியிலே இப்படி ஒரு எண்ணம் இருக்குது. 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அந்த எண்ணம் இருக்குது. என் நண்பர்கள் தான் சொல்றாங்க, அதைத்தான் நான் சொல்றேன். டாக்டரையா தான் முடிவெடுப்பாரு. அதே போல தேமுதிக பொறுத்தளவில் நாம இல்லைன்னா சவுத்தில் இன்னும் ரொம்ப டெபாசிட் இழந்திருப்பாரு, மோசம் போயிருப்பாரு அப்படின்னு அவங்க கருதுறாங்க. ஸோ உண்மையான அனலிஸ்ட் வாங்கய்யா, நேர்மையான அனலிஸ்ட் வாங்கய்யா, நீங்க நாணயமா வாங்க. முதல்ல 39 தொகுதியும் எடுங்க. 39 தொகுதியிலையும் முந்தைய தேர்தல்கள்ல 2019 எப்படி இருந்தது? ஒரே சீராக தானே இருந்தது. அது அதிமுகவின் தோல்வியும் ஒரே சீராக தானே இருந்தது. இப்போ அதிமுகவின் தோல்வி சேலத்தில் 38, திருநெல்வேலியில் 8 இருக்கு. அப்போ இதை புரிஞ்சுக்கிடுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு அரசியலை பேசுங்க. சார், இப்போ இதுக்கு காரணம் வந்து ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்க இல்லாததெல்லாம் ஒரு கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஓபிஎஸ், டிடிவி சசிகலா இல்லாததே, சசிகலா அதிமுகவில் இருக்கல, டிடிவி இருந்தாரு. டிடிவி இல்லாததே ஒரு பாதிப்பை முதல்ல ஏற்படுத்திச்சு. அதுக்கு பிறகு இரட்டை தலைமையா 2 சமூகம் இருந்த இடத்துல ஒரு சமூகமானது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. இதுதான் யதார்த்த உண்மை. இந்த உண்மையை சமூக நீதி பேசக்கூடியவங்க, பெரியார் பேசக்கூடியவங்க எல்லாம் மறைக்க பார்க்குறாங்க. அவங்க சமூக நீதி சூறையாடலுக்கு நாணயமற்ற தன்மையிலோ அல்லது முதுகெலுப்பற்ற தன்மையிலோ துணை போறாங்க. பன்னீர்செல்வம் இருந்திருந்தா இந்த பின்னடையே வந்திருக்காது. 2021 சட்டமன்றத்தில் 33 எடுத்தாங்கல்ல, இதுல ஒரு 30 எடுத்திருப்பாங்க. 13% காலியானது காரணம் ஓபிஎஸ் நீக்கம் தான் காரணம். இரட்டை தலைமை ஒற்றை தலைமை ஆனதுதான் காரணம். ஆனா நீங்க அசம்பிளி பார்லிமெண்ட்னு இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்துட்டு இருக்கிறாரு. அதோட ரிசல்ட்டை 26ல் அவரு நிச்சயமா கண்கூட காண்பார். சரி, இப்போ ஓபிஎஸ், டிடிவி 2 பேரும் ஒரு கம்யூனிட்டி ஓட்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸே இல்லை ஏடிஎம்கேக்கு, எடப்பாடிக்கு அப்படிங்கிற கருத்துக்கள் இருக்கே சார். அவங்க உள்ள வரும்போது லீடர்ஷிப்ல 50% கேட்பார். இப்போ இதுதான் பிரச்சனை. நம்ம எடப்பாடி சைடும் அந்த உண்மையை பேசணும். எடப்பாடி இப்போ 20% வந்துட்டாரு. ஓபிஎஸ் இல்லாமலே நான் கூடிட்டேன்னு சொல்றாரு. ஓகே, ஓபிஎஸ் வந்து 13% காலி பண்ணிட்டாருன்னு எனக்கு தெரியுது. ஆனா ஓபிஎஸ் எத்தனை சதவீதம் வந்திருக்கிறாரு? அப்போ அந்த இடத்துக்கு 50% இரட்டை கையெழுத்துக்கு சம்மதிப்பாரா? இரட்டை கையெழுத்து இல்லாம ஓபிஎஸ் இவர்கிட்ட வருவாரா? இது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மச் வாட்டர் ஹேஸ் ஃப்ளோன் அண்டர் த பிரிட்ஜ். நிறைய சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிட்டு இனிமே அதை சரி பண்றது ரொம்ப சிக்கலான இடங்கிறது தான் உண்மை. நீங்க சரி பண்ணாம எடப்பாடி வந்து தென் மாவட்டங்களில் டெபாசிட்டே வாங்க முடியாது. தோத்தவரை மீண்டும் ஈஸியாக தோக்கடிச்சு விடலாம். அசம்பிளி பார்லிமெண்ட் அந்த விளக்கம்லாம் அங்கே நிற்காது. தோத்தவரை மீண்டும் தோக்கடிச்சு விடலாம். பாருங்க, ஆர் உதயகுமாருக்கு என்ன எதிர்ப்பு பாருங்க. அந்த உசிலம்பட்டி பிரமலை கல்லர் சமூக சகோதரர்கள் ஏரியாவில் தேவையில்லாமல் ஓபிஎஸ் பேசுறதுனால தானே அந்த எதிர்ப்பு வருது. அப்போ எந்த அளவுக்கு அதிமுக ரெட்டலைக்கு அங்கே செல்வாக்கு இல்லைன்னு தெரியுது. பட் அவங்கள சேர்த்தாதான் அங்கே பிக்கப் ஆக முடியும்.
சேர்க்கிறது எப்படிங்கிறதுல எடப்பாடியை நம்பி யாரும் வரமாட்டாங்க. ஸோ இந்த இடியாப்ப சிக்கல் அதிமுகவுக்கு இருக்கு. ஓகே, இப்போ வந்து தொடர்ந்து டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு வராரு. டெய்லி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி இல்லை. இதை வந்து நான் நேற்று தான் சொன்னால் திரும்ப இன்னைக்கே கேட்குறீங்க, கூட்டணி இல்லை, அதுக்குள்ள மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக டெய்லியுமே இதை சொல்லிட்டு வராரு? நான் அவரை என்னைக்கும் டம்மின்னு சொன்னதில்லை. அவர் தமிழிசைக்கு தன்னோட லாயலிஸ்ட் ஜெயக்குமாருக்கு தென்சென்னை கொடுத்து தமிழிசைக்கு தூத்துக்குடியை தான் கொடுத்தாரு, 5 சீட் தான் கொடுத்தாரு. மிகப்பெரிய டஃப் பார்கெனான டாக்டர் ஐயா கிட்டேயே ஒரு கையில் 10.5 ஒரு கையில் 23ன்னு 23 சீட்டில் அவர் முடித்தார். ஸோ எந்த இடமும் அவர் பார்கெனிங் அலைன்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக பிஹேவ் பண்ணுற லீடர் தான். மற்றவங்க சொன்ன மாதிரி நான் டம்மின்னு சொன்னதில்லை. அதனால தான் நான் அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன். அவரை பற்றி நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு காலரை தூக்கி விட்டுட்டு சொல்கிறேன். பெரும்பாலும் அந்த வயலில் இன்றைக்கி அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பாஜக கூட கூட்டணி சேர்ந்தால் தான் எந்த காலமும் சிஎம் ஆக முடியாது, தனக்கு 18% கிறிஸ்தவ முஸ்லீம் எதிராக போயிடும். அது 2001 கலைஞரை காலி பண்ணிச்சு, 2006 ஜெயலலிதா அம்மையாரை காலி பண்ணிச்சு, 2021 தன்னை காலி பண்ணிச்சுன்னு அவர் நினைக்கிறார். இதுதான் தினகரில் அவர் கட்சிக்காரரை பேசின செய்திகள்லாம் தெளிவாக வந்திருக்கு, நம்ம பார்க்கலாம். ஸோ அவர் பிஜேபி கூட சேர்ந்தால் 18% கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு போயிடும்னு நினைக்கிறாரு. ஜெயக்குமார் அவருக்கு தளபதியாக நிற்கிறாரு. அவர் பிஜேபி கூட சேர்ந்தால் 30,000 ஓட்டு மைனஸில் இருந்து தான் நான் ஓடணும். ஐட்ரீம் அந்த மூர்த்தி வந்து 30,000 ஓட்டு லம்பா எதிரணிக்கு விழுந்துரும். அதுவும் அவங்க செதறாது. யார் தோக்கடிப்பாங்களோன்னு திமுக காங்கிரஸை பார்த்து மொத்தமாக போட்டுருவாப்புல. சீமான் விஜயெல்லாம் அதுக்குள்ளே போய் கனவு தான் காணணும் தவிர ஓட்டு வராது. அது திமுக காங்கிரஸுக்கு தான் அங்கே போகும். அப்போ 30,000 ஓட்டு வெற்றி பெற்ற எதிரணிக்கு போயிருது. அப்போ இந்த 30,000 மேக்கப் பண்ணி நான் எப்படி ஜெயிப்பேங்கிறது தான் ஜெயக்குமாருக்கு இது. வட தமிழகத்தில் உள்ள அதிமுக மாவட்ட செயலாளர்களும் அதைத்தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பெரும்பான்மை இவர் தலைமையில் நிற்கக்கூடிய 10.5 பலம் பெற்று நிற்கக்கூடிய பகுதியில் வந்து பாஜக மைனஸ்ன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பாஜக வேண்டான்னு நினைக்கிறார். இது எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸில் ஜெயலலிதா 2006 விழுந்த மாதிரி இவர் 2021 விழுந்த மாதிரி 18% மொத்தமாக திமுக காங்கிரஸுக்கு போயிடும். அங்கங்கே செதறாது. ஸோ இது வேண்டாங்கிறது அவரோட ஒரு கணக்கு. அடுத்து கூட்டணி வச்சாலும் மோடி எப்படி மதிப்பார்? என்டிஏக்குள்ள நீங்கள் வாங்கன்னு சொல்லுவார். யார் சிஎம்ங்கிறதுல மோடி இனிமேல் எடப்பாடி ஏற்றுக்குவாரா? மோடி தானே அண்ணாமலையை எம்பவர் பண்ணி இந்த அளவுக்கு செயல்பட வைக்கிறாரு. மோடி வந்து அண்ணாமலை பெரிய வேல்யூவேஷனாக பார்க்குறாரு. அண்ணாமலை வந்ததுமே சுற்றுப்பயணம் அடிப்பார், கிராம பகுதிகளுக்கு போவார், எடப்பாடியை பலகீனப்படுத்துவார். எடப்பாடி 13% தாங்கிறத அண்ணாமலையே சொல்கிறாரு. அப்போ 13%க்குள்ள சீட்டை வாங்கிக்கிட்டு எடப்பாடி வந்து என்டிஏக்குள்ளே வருவாரா? வரமாட்டார். இன்னொன்று, கூட்டணியை வச்சுட்டாங்க. ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது. மோடி 22 எம்பி சீட்டுக்காக நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஸ்டாலின் ஆதரவு வேணும், எமர்ஜென்சியை எதிர்த்த ஒரு ஹீரோவா கலைஞர் இருந்தார். எமர்ஜென்சியை எதிர்த்ததுனால தான் அவர் மகன் மு.க. ஸ்டாலின் எமர்ஜென்சியில் கொடுமைக்கு ஆளானார். ஒட்டுண்ணி காங்கிரஸிடம் ஸ்டாலின் கவனமாக இருக்க வேண்டும் மோடி சொல்லுவாரா மாட்டாரா? அப்படி சொன்னதுனால தானே இன்னைக்கு ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிருக்காரு. மோடி ஒட்டுண்ணி காங்கிரஸ் அடிச்சனால தானே ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிருக்காரு. அப்போ இந்த பொலிட்டிக்ஸ் வந்து மோடி செய்துட்டாருன்னா அதிமுக எடப்பாடி அவங்களுக்கு என்ன ஃபேஸ் சேவிங் இருக்கும்? அடுத்தால அது ஜெல் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகுமா? இப்போ நாடார்கள்லாம் வந்து பாஜகவில் என்ன சொல்றாங்க? தமிழிசையே விமர்சனம் பண்ணி டெல்லி மோடிக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நாடார்கள் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட தயாரில்லை. அதை எதிர்ப்பை நாங்கள் காட்டிட்டோம். தமிழிசை அம்மையார் அதை சொல்றது தவறு. ஒரு கட்டத்தில் சசிகலா அம்மையார் எதிர்ப்பில் சின்சியராக உறுதியாக இருந்தவங்க தான். அப்போ இன்னைக்கு அவங்க பண்ணுறது தவறுன்னு அவங்க மோடிக்கே ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது பொருந்தா கூட்டணியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்கே நகரில் நோட்டாவுக்கு கீழே போய் தமிழ் தேசியத்தை வளர விட்டது தமிழிசை அம்மையார் தான். இப்பவும் எடப்பாடியை முன்னிறுத்தக்கூடிய ஒரு முடிவாக சொல்கிற மாதிரி அவங்க முடிவு வந்ததுன்னா இந்த நாடார்கள்லாம் வந்து சீமானுக்கு ஆதரவுங்கிற ஒரு சூழ்நிலை கூட முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தக்கன அவர் வைகுண்டரை முன்னிறுத்தி தான் அந்த அரசியலே பண்ணுறாரு. அப்போ தமிழிசை நினைக்கிற மாதிரி அங்கே மக்கள் உணர்வு இல்லை. அது மோடிக்கும் தெரியும். ஸோ தங்களோட கோர் ஓட்டான இந்த நாடார் ஓட்டை காப்பாற்றுறது முக்கியமாக இருக்கும். அவங்க அண்ணாமலையை கூட ஏற்றுக்கிற தயாராக இருக்குது. செட்டிக்குளம், கூடங்குளம், கண்ணங்குளம் இந்த ஊருக்கெல்லாம் போனால் அண்ணாமலை மோடிக்கு பிரதிநிதியாக மிகப்பெரிய முக்கியத்துவத்தை அண்ணாமலை கொடுக்க தயாராக இருக்காங்க. பட் எடப்பாடி லீடர்ஷிப்னா அந்த சமூகம் ஏற்றுக்க தயாரில்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து பொருந்தா கூட்டணி ஆயிரும். இனிமேல் நம்ம கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை கனவு காணக்கூட முடியாது.
50-50 சீட்டு ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து ஸ்டாலினை வேற மோடி பாராட்டிட்டாருன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும். அதனால அவர் தேர்ந்த தெளிந்த அரசியல்வாதினால ரவீந்திரன் துரைசாமி சொன்னான்னா அதில் அர்த்தம் இருக்குன்னு அன்னையிலேருந்து இன்னைக்கே தெரியும். எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னேன், நடந்தது. கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னேன், நடந்தது. தினகரன் எத்தனை மாதம் ஆனாலும் ஆட்சியை கவுல் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கணுமே தவிர ஆட்சி கவலாதுன்னு சொன்னேன். அப்போ இவன் சொன்னால் நடக்கும்னு தெரியும். நம்ம அடித்து ஆடித்தனமாக சொல்கிறான். மோடிக்கு என்ன ஓட்டமும் இவன் என்ன ஓட்டம் ஒன்றா இருக்கும். வாட் இஸ் எம்பர்டட் இன் மோடிஸ் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் ரீகிண்டல்டு பை மோடி லாயலிஸ்ட் ஆர்டிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். இவ்வளவெல்லாம் வந்ததுன்னா மோடி கிட்ட இவ்வளவுதான் நடக்கும்னு எடப்பாடிக்கு தெரியும். அதனால பிஜேபி எலக்ட்ரல் பேட்டர்லையும் கரெக்ட் இல்லை, பொருந்தா கூட்டணி ஆயிரம் உள்ள சேர்ந்து அவமானப்பட வேண்டியது இருக்கும். சிஎம் கேண்டிடேட்டுங்கிறதுலையும் ஏற்கனவே செல்லூர் ராஜு என்ன சிஎம்மா எடப்பாடி சிஎம்மா சொல்லணும்னு சொல்லும்போது அண்ணாமலை அதெல்லாம் முடியாதுன்னு அடிச்சுட்டாரு. அப்போ பிஜேபி எதிர்கொண்டு தான் தீரணும்னு தெளிவாக எடப்பாடி பழனிசாமி உணர்றாரு. அவரும் தேர்ந்த ஒரு சிறப்பான அரசியல்வாதி தான். இப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாஜக திமுக இவங்க ரெண்டுத்தை தவிர யார்கிட்டையுமே வந்து விமர்சனங்கள் இருக்கக்கூடாது, கருத்து மோதல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒத்த கருத்து உள்ள கட்சிகளுடன் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது வந்து பாஜக கிடையாது, மற்றவங்களுக்கு வந்து நாங்கள் டோரை வந்து ஓப்பனாக வைக்கிறோம், யார் வேணால் வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. யாரை அழைக்கிறாரு சார்? எடப்பாடி அவர்கள் வந்து ஓப்பன் த டோர் பண்ணனால இவர் வந்து எல்லா கட்சிகளிலும் போய் கெஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒரு தகவலாக வருது. ஓகே, அது அதாவது திறந்துருக்குன்னு சொல்லும்போது வாங்கன்னு தான் சொல்ல அர்த்தம். 2024 நான் சொன்னேன் 1% பலம் நிரூபித்த ஒரு கட்சி கூட எடப்பாடி கூட வரமாட்டாருன்னு சொன்னேன். நடந்ததா இல்லையா? நம்ம அவருக்கு ஆதரவான உள்ள யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? காங்கிரஸ் 20 சீட்டுன்னு சொன்னாங்க. இல்லை, காங்கிரஸ் திமுகவோட தான் இருப்பாங்கன்னு சொன்னேன். திருமாவளம் 5 சீட்டுன்னு சொன்னாங்க. திருமாவளம் எடப்பாடி கூட போனால் அரசியலே முடிஞ்சு போகும்னு சொன்னேன், தற்கொலைக்கு சமம்னு சொன்னேன். திருமாவளவன்ட்டே பார்த்து பேசினேன். இந்த மாதிரி கமல்ஹாசனுக்கு 5 சீட்டுன்னாங்க. அவர் எடப்பாடிட்டு 5 சீட்டு வாங்குறதோட ஸ்டாலின்ட்டு ஒரு ராஜ்யசபா டீல் முடிச்சுட்டு போகலான்னு போயிட்டாரு. இப்போ 2024 அவர் 2021 கலத்தி விட்டு 0.5% ஓட்டு எடுத்த தேமுதிகவுக்கு தான் 5 எம்பி சீட்டு கொடுத்தாருன்னா வேற யாரும் கூட்டணியில் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில் அவருக்கு 5% வாக்கு கிட்ட கிடைச்சிடுச்சு. அது பூத் வைஸ் பார்த்தா அது தெளிவாக தெரியுது. உளுந்தூர்பேட்டையில் லீடு எடுத்ததுலேருந்து, திருக்கோயிலூர் லீடு எடுத்ததுலேருந்து, தூத்துக்குடியில் தெலுங்கு தாய்மொழி மக்கள் உள்ள பகுதிகளில் ஒரு 5-6% ஓட்டு ஏறி வந்ததில் இருந்தது. அதே மாதிரி தென்காசி தொகுதியில் அது நடந்ததுங்கள இருந்தது. எல்லாமே தென் மாவட்டத்தில் அது தெளிவாக தெரியுது. அவங்க கூட்டணிக்கு வந்தாங்க. இப்போ இவருடைய கூட்டணி வர்றதுக்கு யார் வாய்ப்பு இருக்குது? நாம் தமிழர் சீமான் வரமாட்டாருன்னு நான் சொன்னேன். இது விக்கிரவாண்டியில் போலரைசேஷன் நடக்குது. ஆனால் சீமானை நான் பாராட்டுறேன். விஜய் மாதிரி பயந்து ஒதுங்கல்ல, போலரைசேஷன் கடந்து கேட்ட மாதிரி தானே சார் இருந்துச்சு. விக்கிரவாண்டியில் ஒரு ஆதரவு கேட்டார், கண்டிப்பாக கேட்டாரு, உண்மை. ஆனால் நான் என்ன சொன்னேன்? போலரைசேஷன் நடக்கும், எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு. போலரைசேஷன் நடக்கும், எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு சொன்னேன். அதுதானே நடந்தது. சீமானுக்கு கொள்ளக்கூடிய ஓட்டு தானே விழுந்தது. அதிமுக ரெட்டையில ஓட்டே 20-25% உதயசூரியனுக்கு போயிட்ட. சீமான் அதுதானே சொல்றாரு. ரெட்டையில ஓட்டே போலரைசேஷனோ பணமோ உதயசூரியனுக்கே போயிட்டு எடப்பாடியை நம்பி கூட்டணி வச்சா யார் ஜெயிப்பா? ஒருத்தருக்கும் அவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி நான் சொன்னதை சரின்னு சொல்றாரு சீமானுக்கு. எங்க அண்ணன் சொன்னது சரிதான்னு சொல்றாரு அவரு. எங்க அண்ணன் தான் கரெக்டாக சொன்னான். மற்றவங்க 2வது இடம் விடுதலை இது 2வது இடம் நாம் தமிழர் ஒன்று சொன்னதெல்லாம் தப்பாயிட்டு. அண்ணன் போலரைசேஷன் கரெக்டாக சொன்னாப்புல, அதுதான் கரெக்டுங்கிறது சொன்னாப்புலையே. நானும் இன்னைக்கு சொல்றேன், சீமான் அதுல நின்று வாக்கெடுத்தது அவருக்கு பிளஸ். முந்தைய விக்கிரவாண்டி நாங்குநேரில் கமல்ஹாசனும் தினகரனும் நிற்காம போனது மாதிரி சீமான் நின்னது பிளஸ். அரசியல் விமர்சகர்களுக்கு சொல்றேன், மக்களுக்கு தெரியும். நீங்க பேசுறதுதான் பெரிய வேத வாக்கு இல்லை, ரவீந்திரன் துரைசாமி பேசுறதான் வேத வாக்கு இல்லை. சீமான் போலரைசேஷனுக்கு பயப்படாம நின்னாப்புல, அவன் ஹீரோ. போலரைசேஷனுக்கு பயந்து விஜய் ஓடுனாப்புல 1-2% ஓட்டு வந்துடும். திருமங்கலம் சரத்குமார் மாதிரி ஓடுனாப்புலங்கிறது சாதாரண மக்களுக்கு தெரியும். இந்த அரசியல் விமர்சகர்கள் டீப்பா பார்க்காதவங்க என்னத்தையும் பேசிட்டு போவாங்க. சீமான் கமல்ஹாசனையும் தினகரனையும் மீறி வந்தது காரணமே களத்துக்குள்ள நின்னது. அப்போ எடப்பாடியே களத்துக்குள்ள நிற்காத போது எடப்பாடிக்கு ஓட்டு இங்க போயிட்டுன்னு சொல்லும் போது சீமானுக்கு எதிர்பார்க்கிறாரு, 5வது முறையும் தரிச்சு நின்னா நம்ம வாக்கு வங்கி உயரும். எடப்பாடியை நம்பி போனா மண்ணு, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை. அது விக்கிரவாண்டி தெளிவுபடுத்திடுச்சு. அப்போ ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமியை சீமான் ஏற்றுக்க தயாரில்லை. அவர் எடப்பாடி ஊழல்னு அடிச்சுட்டு போறாரு. கூட்டணி சேர்வார்னு சொல்லக்கூடிய விஜய்க்கு சீமான் செக் வைக்கிறாரு. எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமான அரசியல்வாதி சீமான், எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமான அரசியல்வாதி.
கிளியர் கட்டா சொல்றாரு. விஜய்க்கு கொள்கைகளும் விஜய் அரசியல் களத்துக்கு கமலஹாசன் மாதிரி பார்ட் டைமா கட்சி ஆரம்பிச்சுட்டு இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் கண்டஸ்ட் பண்ணாததும் எடப்பாடி கிட்ட பேரம் பேசி நோட்டுக்கு சீட்டுக்கும் விலை போறதுதான் விஜய்க்கு திட்டம்னு சீமான் மறைமுகமா தென்காசி கூட்டம், நாகர்கோவில் கூட்டம் எல்லாத்திலுமே சந்தையில விலை போடக்கூடிய சரக்கா விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பாப்புலாரிட்டியை எடப்பாடி கிட்ட விலை பேச போறாருன்னு சொல்றாரு. இப்போ இந்த விமர்சனத்தை இந்த விஜய் மீது உள்ள இந்த விமர்சனத்தை சீமான் இன்னும் அதிகப்படுத்துவார். தனிச்சு போட்டியிட்டு வாக்கு வங்கியை உயர்த்திருக்கக்கூடிய சீமான், கமலஹாசனையும் தினகரனையும் முந்தி போயிட்டு இருக்கக்கூடிய சீமான் விஜயை இந்த பொருளில் அடிப்பார். அப்போ விஜய்க்கும் ஒரு நிர்பந்தம் வருது. எடப்பாடியோட கூட்டணி போனா சிவாஜி பல நிரூபிக்காத சிவாஜி ஜானகி ஆதரிச்சு சினிமா மார்க்கெட்டும் காலியாகி இமேஜும் காலியான மாதிரி தனக்கு ஒரு நிலைமை வரும்னு விஜய் அச்சப்படுவார். அப்போ சீமான் அடிக்கிற அடியில விஜய் தனிச்சு போயிட வேண்டிய சூழ்நிலைக்கு தான் விஜய் வருவார். என்ன செய்ய போறார் விஜய்ங்கிறத நம்ம அந்த இடத்துல பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். அவருடைய எதிரி வந்து ஐடியாலஜிக்கல் எனிமி வந்து பிஜேபி, பொலிட்டிக்கல் எனிமி திமுக எல்லாமே சொன்னதுக்கு அப்புறமும் சீமானியா விஜய் டார்கெட் பண்றாரு. என்ன விஷயம்? ஏன்னா பொது எதிரி திமுக சீமான் தெளிவா தான் போறாரு, மிக தெளிவா தான் விஜய் அடிக்கிறாரு. விஜய் அடிக்கிறது சீமானுக்கு பெரிய லாபம். ரஜினிகாந்த் ஒரு பயம் வச்சுக்கலாமோ, இந்த இளைஞர்கள் கூட்டம் வந்து இவருக்கு மாறிடும் அப்படிங்கிற பயம் வச்சு விஜய் இளைஞர் கூட்டத்தை எப்படி கவர போறாரு சொல்லுங்க? சும்மா கண்ணை மூடிக்கிட்டு என்ன பொசிஷன் என்ன இது இல்லாம பேசுறாங்க நிறைய அரசியல் விமர்சகர்கள். விஜய் இளைஞர் கூட்டத்தை எப்படி கவர போறாரு சொல்லுங்க? தனிச்சு போட்டிட்டு கவர போறாரா? எடப்பாடியோட கூட்டணி போய் கவர போறாரா? இல்ல அவர் தலைமையில கூட்டணி வச்சு கவர போறாரா? பாயிண்ட் 1, பலன் நிரூபிக்காத அவர் தலைமையில 1% வாக்கெடுத்த யாருமே கூட்டணிக்கு வரமாட்டாங்க. சீமான் விஜய் தன் பின்னாடி வருவாருன்னு தம்பின்னு சொன்னாரு. அது இல்லைன்னு சொன்னதும் சீமானே அடிக்கிறாரு. நான் மறுக்க வரல, தம்பின்னு சொன்னாரு. சார் என் தலைமையில கூட்டணி வரவங்களுக்கு நான் ஆதரவு தரேன் அப்படின்னு விஜய் சொன்னார். அதுக்கப்புறம் தானே இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. சீமான் அதுக்கு முன்னாடியே என் தலைமையில தான் கூட்டணி சொன்னாரா இல்லையா? அப்ப அந்த இடத்துக்குள்ள வாய்ப்பு இல்லையா? திருமாவளவன் அவர் திமுக கூட்டணியில ஸ்டாலின் கொடுக்கிறது எம்எல்ஏ போஸ்ட். இதை தாண்டி விஜய் திருமாவளவனை சிஎம்மா சொல்லுவாரா? பல நிரூபிக்காத விஜய் சீமான் சிஎம் கேண்டிடேட்டா திருமாவளவன் சொல்றதுல திருமாவளவனுக்கு என்ன லாபம்? நீங்க ஒரு 20% ஓட்டு எடுத்துட்டு வந்திருப்பீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஒண்ணும் இல்லாம டக்கால்ட்டி காட்டிக்கிட்டு வெறும் கையை வச்சு முளம் போட்டுடலாம்னா யார் ஏமாறுவா? அரசியல்வாதி பிராண்டிங் மாஸ்டர் கொடுத்த பைசாவுக்கு அவர் ஊடகத்தில் ஆட்களை பிடிச்சி பேசுவாரு. அது தப்பு இல்லை, அது அவர் தொழிலை சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவாரு. அரசியல்வாதி களத்தில் இருக்கிறவன் நம்புவானா? அப்போ விஜய் தலைமையில அணிங்கிறது வாய்ப்பு இல்லை. யாருமே போக மாட்டாங்க சொல்ல வரீங்களா? அவர் தலைமையில் கூட்டணிக்கு யாருமே போக மாட்டாங்க. 20% வாக்கு எடுத்திருந்தா போயிருப்பாப்பல. எலெக்ஷன் கமிஷன்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு எத்தனை சதவீத ஓட்டு போட்டிருக்கு? எதுவும் இல்லை. இல்லாதவர் பின்னாடி யார் போவா? பத்திரிகையில் சும்மா எழுதி காகித புலியா பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். வேற நடக்காதுங்க. புரியாம பேசிட்டு திரிறாங்க. யார் போவா? சீமானே விஜய் தன்னை சிஎம்மா ஏத்துக்குவான்னு நினைச்சுதான் தம்பின்னு உருகினாரு. இல்லைன்னு சொல்லும் போது அடிச்சு விளையாடுறாரு. திருமாவளவனே தன்னை சிஎம்மா ஒரு வேளையில விஜய் ஏத்துக்கிட்டா ஒரு ட்ரையல் பார்க்கலாமேன்னு நினைச்சாரு. விஜய் அதை ஏத்துக்கிடாத போது ஸ்டாலின் தர்றது எம்எல்ஏ போஸ்ட், இந்த கூட்டணி நாங்க உருவாக்கின கூட்டணின்னு அங்க தெளிவா நிற்கிறாரு. வேற யார் இருக்கா? காங்கிரஸ் ஸ்டாலின் சரண்டர். அப்ப பல நிரூபிக்காத விஜய் நம்பி யார் போவா? சரி, விக்கிரவாண்டியில விஜய் வந்து நிக்கல. அதுவே ஒரு கட்சி ஆரம்பிச்சு நிக்காதது மக்கள் மத்தியில் அதை அடிச்சிடும். மக்கள் மத்தியில் அதை அடிச்சிருங்கிறேன் நான். மக்கள் மத்தியில் அதை அடிச்சிரும் நான் சொல்றேன். கமலஹாசன் அப்படிதான் அடிச்சுதுங்கிறேன், தினகரன் அப்படி அடிச்சுதாங்கிறேன். இப்ப விக்கிரவாண்டியில் நிக்காது பெரிய விஷயமா சொல்லும் போது நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிக்கலாம்ல. அதுதான் பார்ட் டைம் பொலிட்டிஷனா மக்கள் பார்ப்பாங்கன்னு நான் சொல்றேன். சீமான் ஃபுல் டைம் பொலிட்டிஷனா பார்ப்பாங்கன்னு நான் சொல்றேன். 1.1 இருந்த சீமான் 8.2க்கு போனது ஃபுல் டைம் பொலிட்டிஷன்ங்கிறனால தான். கமலஹாசன் 3.7 இருந்தவர் கண்டஸ்ட் பண்ண முடியாம போனது பார்ட் டைம் பொலிட்டிஷன் தான். கமலஹாசன் கோவப்படுறாரு. பட் நான் கமலஹாசனை மதிக்கிறேன். மிகப்பெரிய தியாக குடும்பத்தை சேர்ந்தவர். சீனிவாச ஐயங்காருக்கு தியாகம் நாட்டுக்கு பெருசு, அதை என்னைக்கு வணங்கக்கூடியவன். அது வேற விஷயம். அந்த குடும்பத்தோட தியாகத்தை நான் மதிச்சு வணங்குறேன். நானே சொல்றேன், கமலஹாசன் பிளஸ் தான். அவரு பிளஸ்ங்கிறனால தான் ரவிக்குமாரும் திருமாவளவனும் அவரை மதிச்சாங்க. விஜய்க்கு சிஏ எதிர்ப்பை யாருமே மதிக்கல. அவர் ஓட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அவர் 3.7 எடுத்தவர் கீழே போறதுக்கு காரணம் பார்ட் டைம் பொலிட்டிஷன் ஆட்டும் அலையன்ஸ் பொலிட்டிஷன் போனவன் தான். நான் தரவுகளோட தான் பேசுவேன், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி தினகரனும் 5.5 எடுத்தவர் விக்கிரவாண்டி நாங்குநேரில் நிற்காம பார்ட் டைம் பொலிட்டிஷனா போய் 60 சீட்டு தேமுதிக கொடுத்ததுனால தான். எப்படி சீமான்
தமிழ் தேசியம் 1.1 எடுத்த தமிழ் தேசியம் எப்படி 2021 விஜயெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டுக்கிட்டு விஜயெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டு தானே எடுத்தாரு. விஜயெல்லாம் நக்கல் நையாண்டி பண்ணி தான் எடுத்தாரு. எப்படி 6.8 எடுத்தாரு? இதைத்தான் அரசியல் விமர்சகர்கள் ஆயணும். ஆய்ந்து பார்க்காமலே என்னத்தையும் ஏசி ரூம்ல இருந்து பேசிட்டு போயிடுறாங்க. எப்படி கமலஹாசனையும் தினகரனையும் மிஞ்சினாரு சீமான்? கண்டிப்பா அவர் தனிச்சு போட்டியிடுறாரு தான். இப்பவும் தனிச்சு போட்டியிடுறாரு. அந்த மெரிட் இருக்குது. அது எடப்பாடி பழனிசாமியும் பலகீனப்படுத்தும். எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் சீமான் 8.2 வந்திருக்கிறாரு. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 1.1 தான் வந்தாரு. எடப்பாடி பழனிசாமி திராவிட கட்சியான எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக பலகீனப்படுத்தி தான் 8.2 வந்திருக்காரு. அப்ப அதுல சூட்சுமம் என்ன? யார் ஓட்டு, எந்த ஓட்டு, எப்படிப்பட்ட ஓட்டு எனக்கு தெரியும் துல்லியமா. அது தெரியாதவங்க அதை புரியாம என்னத்தையும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி கூட சீமான் கூட்டணிக்கு இல்லைங்கிறது தெளிவாயிட்டு. விஜய் கூட்டணி போனா ஜானகி ஜெயலலிதாவை ஜானகிய சிவாஜி ஆதரிச்ச மாதிரி விஜயை காலி பண்ணக்கூடிய அரசியலை சீமான் பண்ணுவாரு. நீங்க சீமான கத்தி கத்தி பேசுறான்னு கிண்டல் பண்ணுனா அவர் உங்களை அரசியல் அடிக்கத்தானே செய்வாரு. நீங்க விலை போறதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு தனிச்சு நிற்கக்கூடிய துணிச்சல் இல்லை. நான் தனிச்சு நின்றுதான் தினகரனையும் கமலஹாசனையும் தாண்டிட்டேன். நீங்க பார்ட் டைம் பொலிட்டிஷன் ஆட்டு நிக்கல, நான் எல்லா எலெக்ஷனும் நிற்பேன். அப்படி மக்கள்கிட்ட காட்டி தானே விஜய் அடிக்க முடியும். சீமான் கரெக்டா தான் சீமான் பிளே பண்றாரு. விஜய் அடிச்சு விளையாடுறாரு. விஜய்க்கு பலகீனத்தை காட்டுறாரு. விஜய் ஏசி ரூம்ல இருந்து அரசியல் பண்றாரு. நான் மக்களோட இருந்து அரசியல் பண்றேன், நான் குடிசையில இருந்து வந்தவன்னு தன்னை முன்னிறுத்தி விஜய் கம்பேரிசன்ல கரெக்டா போறாரு. இதுல நம்ம என்ன வர்றோம்? விஜய் எடப்பாடி கூட கூட்டணி போனா விஜய் அக்கு வேற ஆணி வேற, சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, பிளப்பு அரசியல்வாதி, ஏற்கனவே ராகுல் காந்தியை பார்த்தாரு, மோடியை பார்த்தாருன்னு சீமான் அக்கு வேற ஆணி வேற பிச்சு எரிஞ்சிருவாரு. மக்கள் மத்தியில் சீமானுக்கு செய்திகளும் போயிட்டு தான் இருக்குன்னு சொல்லும் போது எடப்பாடி விஜய் கூட்டணி ஒரு கேள்விக்குறி தான். அதான் சார், இப்போ எடப்பாடி விஜய் கூட்டணிங்கும் போது விஜய் அங்கே வரும்போது எடப்பாடி ஏற்றுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஒரு 60 சீட்டு கேட்குறாரு, ஒரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கும் போது அதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அது எடப்பாடிக்கு பலகீனம். பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு அதிக சீட்டு கொடுத்தா ஜானகி ஜெயலலிதா ஜானகி சிவாஜி கொடுத்து போனது மாதிரி பலகீனமான லீடர்ஷிப்னு ஆகும். கட்சி மக்களை சந்திக்காம எடப்பாடியோட போனா சீமான் சொன்ன மாதிரி நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போதான் விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. சந்தர்ப்பவாத அரசியல்வாதி, கொள்கையற்ற அரசியல்வாதி, பச்சைவந்தி அரசியல்வாதின்னு சீமான் விஜயை பற்றிய கமெண்ட் சரின்னு மக்கள் உணர்ந்து விடுவாங்க. மக்கள் என்ன ஏமாளிகளா? 4 பேர் ஊடகத்துல பேசுற போது எது உண்மை, எது நியாயம், எது சரின்னு மக்களுக்கு தெரியாதா? ஸ்டாலின் கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. நீ உன்னோட ஸ்டாலின் எதிர்ப்பை பேசினா அதை ஏற்றுட்டு போறதுக்காக மக்கள் ஓட்டு போட இருக்கான். அப்படி ஓட்டு போட இல்லையே. நம்ம சொன்னது கரெக்டாக வருதுன்னா நம்ம களத்துல இருந்து நாம சொன்னது கரெக்டுங்கிறனால தானே அது கரெக்டாக வந்துட்டு இருக்கு. மீண்டும் களத்துல இருந்து மக்கள் உணர்வை நம்ம பேசுறோம். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.